நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரிடி அப்படின்றது வந்திருக்குங்க. அதுவும் வந்து சன் டிவிக்கு இது வந்து யாரும் எதிர்பார்க்கவே கிடையாது. இப்போ காவியா மாதவனோட அந்த ஒரு நிலை அப்படின்றது தான் வந்து சன் டிவியாக இருக்கட்டும், கலாநிதி மாறனா இருக்கட்டும், காவியா மாறனா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கிறது தாங்க வேற லெவல். நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்தார் இல்லைங்களா, வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட தளபதியோட படங்கள், தளபதியோட பாடல்கள், காமெடி அப்படின்னு வந்து எதையுமே வந்து சன் நெட்வொர்க்கில் வந்து போடுறது கிடையாது. சன் டிவியாக இருக்கட்டும், கேடிவியாக இருக்கட்டும், சன் மியூசிக்காக இருக்கட்டும், எதுலையுமே வந்து தளபதி சம்பந்தப்பட்ட படங்களாக இருக்கட்டும் போட்டே கிட்டத்தட்ட வந்து 7-8 மாதம் ஆகி போச்சு. ஏன்னா தளபதியோட படங்களை பார்த்தா மக்கள் பார்ப்பாங்க, அது மூலயமா வந்து இம்ப்ரெஷன்ஸ் வரும், அது வந்து எலெக்ஷன்ஸில் வந்து எதிரொலிக்கும், அதனால் வந்து விஜய் படத்தை போடவே கூடாது அப்படின்னு வந்து திமுக வந்து சொல்லியிருந்துச்சு. அதை கேட்டு வந்து சன் டிவி வந்து தளபதிக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்றது வந்து சன் நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. தளபதியோட படங்கள் வந்து முழுக்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பாட்டு கூட வந்து போடுறதே கிடையாது. இது என்ன நடந்துச்சுன்னா, சன் டிவிக்கு டிஆர்பியில் வந்து ஒரு மரணடி விழுந்திருக்கு. அவங்களும் வந்து ரஜினி படம், அஜித் படம், எல்லாருடைய படமும் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு போட்டாலும் சரி தான் டிஆர்பி வரவே கிடையாது. அதாவது விஜயோட ஒரு ஃபிளாப் படத்தை போட்டால் கூட பெரிய டிஆர்பி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து மிகப்பெரிய இழப்பான்றது வந்து சன் டிவிக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஜி தமிழா இருக்கட்டும், விஜய் டிவி, அதிலும் வந்து பொதுவாக ஜி தமிழ் அப்படின்றது வந்து 2வது இடத்துக்கே வந்துருச்சுன்னா வந்து பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களோட ஆதரவு பெற்று இருக்கு. ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வேற வழியே கிடையாது, தளபதி படத்தை போட்டே ஆகணும்னு வந்து இப்போ தளபதியோட பாடல்கள் அப்படின்றது வந்து சன் மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் வந்து தளபதியோட பாடல்கள் வந்து போட்டு இருக்காங்க. தளபதியோட படத்தை போடாம டிஆர்பி எகிறவே எகிறாதுன்றது வந்து சன் டிவியும் தெரிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து தளபதியோட காலை தான் பிடிச்சாகணும் அப்படின்னு வந்து இப்போ தளபதியோட பாடல்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து டிஆர்பியில் அடி வாங்கின சன் டிவி இதுக்கப்புறம் விஜய் படம், விஜய் பாடல்களை போட்டு தான் வந்து அது தேத்தியாகணும். எங்க விஜய் என்ன எதிர்த்துட்டா இதாங்க உங்களுக்கு அதி அப்படின்னு வந்து தளபதி ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.